Hello friends, welcome to SK Abithu channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரோஸ் மில்க் கேக் தாங்க செய்ய போறோம். ரோஸ் மில்க் கேக் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள்னா 250 கிராம் சக்கரை நான் எடுத்துக்கிறேன். அதே அளவுக்கு மைதாவும் எடுத்துக்கிறேங்க. மைதாவும் 250 கிராம் தான். இந்த மைதா கூட சின்ன ஸ்பூன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன். இத சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு இது ஒரு 2 டைம் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இத சலிச்சு எடுத்து வச்சிட்டு நம்ம பேக்கிங் டின் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் 1.5 கிலோ கேக் தான் செய்ய போறேன். 1.5 கிலோ கேக்குக்கு வந்து நான் 8 இன்ச் டின் தான் எடுத்துர்க்கேன். இதுல வந்து பட்டர் சீட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே கேக் செய்யிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேக் டின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் நம்ம கேக்லாம் செய்ய போகணும். இப்போ நான் ஒரு பாத்திரத்துல வந்து ஈரம் இல்லாத சுத்தமான ஒரு பாத்திரத்துல வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜெல் எடுத்துர்க்கேன். கேக் ஜெல் போட்டுட்டு முட்டை 8 சேர்த்திருக்கேன். 1.5 கிலோ கேக் அப்படிங்கிறதுனால 8 முட்டை சேர்த்திருக்கேன். இதுவே நீங்க 1 கிலோ அப்படினா 5 முட்டை சேர்த்துக்கிட்டீங்களா போதும். இப்போ முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நான் இது கூட வாசனைக்காக அதாவது இந்த முட்டையோட ஸ்மெல் போறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊத்தி இத நல்லா mix பண்ணிக்க போறேன். இப்போ வந்து நான் வந்து சுகர் வந்து இது கூட சேர்த்துக்க போறேங்க. சுகர் வந்து பவுடர்லாம் பண்ணல. ஏன்னா நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்றதுனால சுகரை பவுடர் பண்ண தேவையில்ல. அப்பதான் நல்லா நம்ம இந்த சுகர் கூட நல்லா mix ஆகி கேக் ஜெல் நல்லா கரைஞ்சிரும். இதுவே நீங்க பவுடர் சுகர் போட்டீங்களா இந்த அளவுக்கு வருமான்னு தெரியல. இத நல்லா டபுள் மடங்கு ஆற அளவுக்கு முட்டையை அடிச்சு எடுத்துக்கிட்டு இதுல ரோஸ் மில்க் எசன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ எந்த அளவுக்கு வாசனை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ கேக் முட்டை வந்து நல்லா அதிகப்படியான அளவுக்கு நமக்கு வந்திருக்கிறதுனால நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். எனக்கு அவசரத்துக்கு வந்து இந்த வடச்சட்டி தான் கிடைச்சது. அதனால இந்த வடச்சட்டிக்கு மாத்தியாச்சு. இப்போ வந்து மைதாவையும் பேக்கிங் பவுடரையும் mix பண்ணி சலிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விஸ்க்லயே நான் mix பண்ணிக்க போறேன். நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணிட்டு நான் வந்து கேக் டின்னுக்கு மாத்திக்கிறேங்க. இப்போ டின்னுக்கு மாத்திக்கலாம். டின்னுக்கு மாத்திட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாம ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 டேப் கூட பண்ணிட்டு நம்ம ஓடிஜில வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸ்ல வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜில 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 40 நிமிஷம் நான் வச்சிருந்தேங்க. நல்லா கேக் வெந்து வந்துருச்சு. கேக் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு துணி வச்சு மூடி நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நல்லா கேக் ஆறி வந்துருச்சு. தம்பி வந்து இதுவரைக்கும் வீடியோ எடுத்துட்டு இருந்தான். இப்போ வந்து தம்பி போய் தூங்கிட்டாங்க. அதனால நானே தான் ஒரே கையில மொபைல் ஒரு கையில மொபைலும் ஒரு கையில வந்து கேக் அந்த இது ரிமூவ் பண்றதுனால உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆகும் வீடியோ. இப்போ பாருங்க கேக் வந்து கையில தூக்கும்போது நல்லா விழுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு. எடுத்தா எங்க பிஞ்சு போயிருமோங்கற ஒரு பயத்திலேயே இருந்தேன். அவ்ளோ சாஃப்ட்டா இருந்தது. ரொம்பவே சாஃப்ட்டா இருந்தது. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு கேக். இப்போ இத வந்து நான் பீஸ் போட்டுக்க போறேன். 3 லேயரா வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ கேக்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. கேக்க கட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. கேக்குமே நல்லா இருந்துச்சு. கேக் ஐசிங் பண்ணிக்கலாம். ஐசிங் பண்றதுக்கு ரோஸ் மில்க்குமே நான் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. 200 கிராம் மில்க் எடுத்துர்க்கீங்க அப்படினா 200 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கூட ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துட்டு நல்லா நான் mix பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஐசிங் பண்ணிக்கலாம். ஐசிங் பண்றதுக்கு முன்னாடி கேக் போர்ட்ல வந்து கொஞ்சமா whipping cream சேர்த்துக்கோங்க. whipping cream சேர்த்துட்டு நாம வந்து கேக் அது மேல வைக்கும்போது கேக் வந்து ஆடாது. அப்படியே இருக்கும். நான் அது மட்டும் இல்லாம ஒரு கேக் போர்ட்ல வந்து நான் 8 இன்ச் கேக் பேக் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு 10 இன்ச் போர்டாவது வச்சிருந்தா தான் நமக்கு கரெக்ட்டா இருந்திருக்கும். என்கிட்ட வீட்ல இல்ல. சரி நமக்காக தான் செய்றோம். அதனால வந்து இதே போர்டு போதும் அப்படிங்கிறதுக்காக இந்த போர்ட்லயே வந்து கேக் ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுவே நான் சேல்ஸ்க்கு கொடுக்கிற மாதிரி இருந்ததுனா கண்டிப்பா பெரிய போர்ட்ல தான் வச்சு கொடுத்திருப்பேன். இப்போ வந்து ஒரு லேயர் வந்து கேக் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ரோஸ் மில்க் விட்டு whipping cream சேர்த்துட்டு இது மாதிரியே நம்ம 3 லேயர் வச்சு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சிட்டு அதுக்கு செட் பண்ண வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்படி தாங்க நம்ம ரோஸ் மில்க் கேக் வந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. ரோஸ் மில்க் கேக்குமே ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Thanks for the watching.